ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்ட் பிரிட்ஜ் க்ரோஸோட ஒர்க் ஷீட் நம்பர் 8 பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் த சைட்ஸ் ஆஃப் அ ரெக்டாங்கிள் ஆர் 5x + 2 and 2x + 3 then its perimeter is என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு ரெக்டாங்கிளோட லென்த்து பிரெத்து கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஸோ பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள் ஃபார்முலா என்னப்பா, 2 × L + B. சரிங்களா? 2 அப்படியே போட்டுக்கிறோம் நம்ம. ஓகே, இப்போ எல்லுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க, 5x + 2 ப்ளஸ் பி வந்து 2x + 3. சரிங்களா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஜஸ்ட்டு எக்ஸை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா உங்களுக்கு புரியறதுக்காக கம்பைன் பண்ணி இங்கே எழுதியிருக்கேன். 5x + 2x, அதுக்கப்புறம் வெறும் நம்பரை இங்கே போட்டிருக்கேன். சரிங்களா? நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடுச்சா நம்ம ஜஸ்ட் அப்படியே ஆட் பண்ணி கூட நம்ம எழுதிட்டு போகலாம். 5x + 2x என்ன வரும், 7x. சரிங்களா? ப்ளஸ் 5 கிடைக்கும். மல்டிபிள் பண்ணலாமா 2ஆல், 2 7s என்ன கிடைக்கும், 2 7s 14x ப்ளஸ் 2 5s என்ன கிடைக்கும், 10. சரிங்களா? இதுக்கு ஆன்சர் இதுதான். செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, the point of intersection of x-axis and y-axis is dash அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனால் என்னப்பா, ஃபஸ்ட்டு முதல்ல இதுதான் நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம், இதுதான் நம்மளோட ஒய் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இந்த ரெண்டும் மீட்டார் அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா 0,0 தான் அது வந்து கரெக்டாக மீட் ஆகும் நமக்கு. ஸோ அதை தான் என்னன்னு சொல்லுவோம், நம்ம ஆரிஜின் சொல்லுவோம். ஓகேங்களா? Third sum, if the sum of 3 consecutive integers is 39, then the third number is என்ன? 3 consecutive integers. முதல்ல consecutive integersனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தடுத்த நம்பர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1x வந்து நான் 1ன்னு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டுக்காக. அப்போ x + 1 என்ன வரும் உங்களுக்கு, 1 + 1 என்ன வரும், 2. அப்புறம் 1 + 2 என்ன வரும், 3. 1 2 3 அடுத்தடுத்த நம்பர் வருதா? ஸோ இப்படி வர்றதுனால தான் நம்ம வந்து 3 கான்சிக்யூட்டிவ் இன்டிஜர்ஸ் வந்து இப்படி எடுப்போம். x + 1 x + 2 அடுத்த நம்பர் வேணா x + 3 அப்படி எடுப்போம். சரிங்களா? ஸோ சம்முன்னதுனால மூணுமே வந்து ஆட் பண்ணணும். ஸோ x + 1 + x + 2 = எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 39. ஸோ இப்போ பாருங்கள், x எத்தனை x இருக்குது, 1x 2x, இங்கே ஒரு x 3x, மொத்தம் 3x + 3 that is equal to 39. இப்போ என்ன பண்ண போகிறோம், எனக்கு x தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த +3 இந்த பக்கம் வரும்போது எனக்கு -3 மாறிடும். சரிங்களா? அப்போ 3x is equal to என்ன கிடைக்கும், 39ல் 3 போச்சுன்னா 36. x தான் வேணும். ஸோ மல்டிபிள் இருக்கிறது எனக்கு டிவைடடில் வந்துடும். ஸோ 3ஆல் டிவைட் பண்ண ஆன்சர் வந்து 12. சரிங்களா? நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் அப்படியே போடலாம். 3 1s 3, இந்த 6 கீழே இருக்குங்கன்னா 3 2s 6. ஓகேங்களா? ஸோ தேர்ட் நம்பர் என்ன கேட்டிருக்காங்க. தேர்ட் நம்பர் என்ன எடுத்துருக்கோம் நம்ம, இதான் தேர்ட் நம்பர். x + 2 தான் என்னது நம்மளோட தேர்ட் நம்பர். ஸோ x + the third number is x + 12 that is equal to x என்ன கிடைச்சது நமக்கு, தேர்ட் நம்பர் வந்து x + 2. சாரி, ஓகேங்களா? அப்போ எக்ஸ்ன்ற இடத்துல என்ன பண்ணணும், 12 + 2 that is equal to 14 is the correct answer. ஃபோர்த் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, which one of the following is not a factor of x² - 1. சரிங்களா? முதல்ல ஃபேக்டர் அப்படின்னா என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ 4ஓட ஃபேக்டர் என்னென்ன, 4 இதிலெல்லாம் வரும், 1 டேபிளில் வருமா, 1 4s 4. அதுக்கப்புறம் 2 டேபிளில் வருமா, 2 2s 4. ஸோ 2 is also factor. 4 டேபிள்ஸில் வருமா, 4 1s 4. சரிங்களா? ஸோ 1ன்றது வந்து எல்லாத்துக்குமே காமன், +1 வந்து எல்லாத்துக்குமே வரும். இது நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இதை தான் நம்ம வந்து ஃபேக்டர் சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 6 இருக்குது, இதுக்கு ஃபேக்டர்ஸ் என்னென்ன வரும், 1 வரும், 2 டேபிளில் போகுமா 2 வரும், 3 டேபிளில் போகுமா 3 வரும், அப்புறம் 6. ஸோ 6ஓட ஃபேக்டர்ஸ்லாம் இது தான். ஸோ அதே மாதிரி இப்போ x² - 1ஓட எது வந்து ஃபேக்டர் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ x² - 1 வந்து 1² எழுதலாமா, a² - b² ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாமா, a + b × a - b. சரிங்களா? ஏன்ற இடத்துல என்ன இருக்குது, x, bன்ற இடத்துல என்ன இருக்குது, 1. ஸோ a + bனா ஒரு x + 1 × x - 1. சரிங்களா? ஸோ இதோட 2 ஃபேக்டர் இதுன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன வரும், 1 வந்து காமன் ஃபேக்டர். சரிங்களா? எல்லாத்துக்குமே வரும். ஸோ அப்போ இருக்கிற ஆப்ஷன் எது பேலன்ஸு, -1 தான் நமக்கு வந்து
இதோட ஃபேக்டர் இல்லை அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? அதுக்கடுத்து 5th கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, த பாயிண்ட் -5, -3 லைஸ் இன் தி விச் குவாட்ரண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்பயுமே நம்ம இதை ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்டு, இது ஃபோர்த்துன்னு குறிப்போம். இது உங்களுக்கு நார்மலாக தெரியும். இங்கே வரதெல்லாம் ப்ளஸ் நம்பர்ஸ், இங்கே வருது ப்ளஸ் நம்பர்ஸ். இந்த சைடு எக்ஸ் ஆக்சஸில் வருது மைனஸ், இந்த சைடு ஒயில் வருது மைனஸ் நம்பர்ஸ். சரிங்களா? இது ஒய் டேஷ் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இது எக்ஸு, இது எக்ஸ் டேஷு, இது ஒய், ஒய் டேஷ். டேஷ்ன்றது மைனஸ் நம்பரை குறிக்கும் நமக்கு. சரிங்களா? இப்போ நமக்கு -5, -3. -5னா ஃபஸ்ட்டு எது நம்பர் போடுவோம்னா எக்ஸில் மார்க் பண்ணணும், அடுத்த நம்பர் ஒயில் மார்க் பண்ணணும். ஸோ எக்ஸில் போய் -5. சரிங்களா? அப்போ ஒயில் போயிட்டு -3. ஸோ இங்கே மார்க் பண்ணுறோம். ஸோ எந்த குவாட்ரண்ட் வருது நமக்கு? தேர்ட் குவாட்ரண்ட். சரிங்களா? அடுத்து 6th சம் என்ன சொல்லியிருக்காங்க, தி ஃபேக்டர்ஸ் ஆஃப் 1 - x³ ஆர் டேஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபேக்டர்ஸ்னாலே என்னன்ட்டு நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. சரிங்களா? இப்போ வந்து a³ - b³ அப்ளை பண்ணுறோம். ஏன்னா 1³ எழுதலாமா இதை? ஸோ a³ - b³ ஃபார்முலா a - b × a² + ab + b². ஸோ ஏன்ற இடத்துல என்ன இருக்குது? 1 இருக்குது. பின்ற இடத்துல என்ன இருக்குது? எக்ஸ் இருக்குது. ஸோ a - bனா 1 - x இன்ட்டு a² என்ன? 1² வந்து 1 ப்ளஸ் ஏபிக்கு பதிலாக நான் அடுத்த ஸ்டெப்பில் அப்ளை பண்ணிக்கோங்க. 1 × x என்ன வரும்? எக்ஸ். சரிங்களா? b²க்கு x². ஸோ இதுதான் இதோட ஃபேக்டர்ஸ். சரிங்களா? இது ஒரு ஃபேக்டர், இது ஒரு ஃபேக்டர். அதுக்கடுத்து 7th சம் என்ன சொல்லியிருக்காங்க, xy + 4 and xy - 4 are the factors of dash. இது ரெண்டுமே எதுக்கு, எந்த நம்பருக்கான ஃபேக்டர்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு அதை எழுதிடுங்க. இது என்ன இருக்குது பாருங்கள், இதுவும் சேமாக இருக்கா? xy சேமாக இருக்கா? இங்கே 4, இங்கே 4. ஸோ அப்போ a + b, a - b ஃபார்மேட் கொடுக்கலாமா? a² - b². அப்போ ஏன்ற இடத்துல என்ன இருக்குது? xy இருக்குது. ஸோ xy the whole square. ஓகே, மைனஸ் பின்ற இடத்துல என்ன இருக்குது? 4 இருக்குது. 4². ஸோ b is the right answer. அதுக்கப்புறம் 8th சம். 8th சம் என்ன சொல்லுவாங்க, இஃப் தி ஃபேக்டர்ஸ் ஆஃப் x² + 8x + 16 ஆர் x plus m into x plus m, then the value of m is, இந்த எக்ஸ்பிரஷனோட ஃபேக்டர்ஸ் இதுன்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. அதில் எம்ன்றது என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். வேல்யூ இல்லாமல் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு இது கொடுத்துருக்கிறத எக்ஸ்பிரஷன் எழுதிக்கோங்க. இதை முதல்ல சால்வ் பண்ணணும், நம்ம ஷார்ட்கட் பண்ணணும். சரிங்களா? அப்போ இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா a² + 2ab + b² எழுத முடியும். ஏன்னா இப்போ பாருங்கள், x² அப்படியே போட்டுருங்க. 16 எப்படி எழுதலாம்? 4² எழுதலாமா? அப்போ இதுதான் நம்மளோட a, இதுதான் நம்மளோட b. மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 2 × a × b. ஸோ 2 × 4, 8 × 2 4s are 8. 8 × x என்ன வரும்? 8x. சரிங்களா? ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு? a + b the whole square ஃபார்மேட்டில் இருக்கா? ஸோ ஏன்ற இடத்துல என்ன இருக்குது? எக்ஸு. பின்ற இடத்துல என்ன இருக்குது? 4 இருக்குது. ஸோ x + 4 the whole square. a² எப்படி எழுதலாம்? a × aன்னு எழுதலாம். ஸோ அது மாதிரி தான் x + 4 ஹோல் ஸ்கொயர்னா x + 4 × x + 4ன்னு சொல்லி நம்ம எழுதலாம். சரிங்களா? ஸோ அப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சிருக்குது நமக்கு வந்து ஃபேக்டர்ஸ் ஆர் x + m × x + mன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ mன்ற பிளேஸில் என்ன இருக்குது? 4 இருக்குது. ஸோ வேல்யூ ஆஃப் m இஸ் 4. ஓகேங்களா? 9th கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, த ஃபேக்டர்ஸ் ஆஃப் 2y + 4 ஆர் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதோட ஃபேக்டர்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதை வந்து சால்வ் பண்ணிகிட்டே வரணும். ஸோ எப்படி பண்ணலாம்? அப்போ ஷார்ட் கட் பண்ணுறது தான். ஸோ இப்போ இது ரெண்டுத்தில் எது காமனாக இருக்குது? 2 தான் காமனாக இருக்குது. சரிங்களா? ஏன்னா 4 வந்து எப்படி எழுதலாம்? 2 × 2. ஸோ இதில் ஒரு 2 இருக்குது, இதில் ஒரு 2 இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்கும் காமன் என்னது? 2 தான் காமன். ஸோ 2 வெளியே எடுத்தால் என்ன 2ஓட மல்டிபிள் பண்ணால் நமக்கு 2y வரும்? y. சரிங்களா? ஸோ 2 × y 2y ப்ளஸ் 4 வரணும். 2ஓட என்ன மல்டிபிள் பண்ணால் 4 கிடைக்கும்? 2. 2 2s are 4. சரிங்களா? ஸோ ரெண்டு ஃபேக்டர் என்ன? 2ன்றது ஒரு ஃபேக்டர், y + 2ன்றது இன்னொரு ஃபேக்டர். சரிங்களா? டேஷ் இஸ் அ ஃபேக்டர் ஃபார் ஆல் நம்பர்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன். காமனாக எல்லாத்துக்குமே எது ஃபேக்டர் சொல்லியிருக்கோம்? காமன் ஃபேக்டர் 1 தான். ஸோ ஆன்சர் இஸ் 1. அதுக்கப்புறம் செகண்ட் ஆன்சர் தி ஃபாலோயிங்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா z - 1 தி ஹோல் ஸ்கொயர் அண்ட் z² - 1 ஈக்குவலா.
இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைன்னு எழுதுகிறோம். ஏன் அப்படின்றத ரீசன் நம்ம கொடுக்கணும். z minus 1 தி ஹோல் ஸ்கொயர் என்னது? a minus b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. a minus b என்னப்பா ஃபார்முலா? a minus b த ஹோல் ஸ்கொயர் a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். சரிங்களா? ஸோ z ஸ்கொயர் மைனஸ் 2z ப்ளஸ் 1 இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணலாம் இல்லையா? a ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு a இன்ட்டு b 2 இன்ட்டு z 2z 1 மல்டிபிள் பண்ணால் சேம் மாதிரி தான் வரப்போகுது. ப்ளஸ் b என்னப்பா? 1 ஸ்கொயர் இஸ் 1. சரிங்களா? ஆனால் z ஸ்கொயர் மைனஸ் 1 எப்படி எழுதலாம்? 1 வந்து 1 ஸ்கொயர்னு எழுதலாமா நம்ம? ஸோ இப்போ இது அகைன் என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் பின்னு எழுதலாமா? ஸோ ஏன்ற இடத்துல z, bன்ற இடத்துல 1 இருக்குது. ஸோ z ப்ளஸ் 1 இன்ட்டு z மைனஸ் 1. இப்போ பாருங்கள் இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா நமக்கு? இல்லை. ஸோ இது இல்லைன்னு ஆன்சர் எழுதிடுறோம். 12th சம் என்ன சொல்லியிருக்காங்க? ஃபைண்ட் தி HCF ஆஃப் 6x ஸ்கொயர்6x ஸ்கொயர் y ஸ்கொயர் அண்ட் 8xy கியூப். சரிங்களா? HCFனா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னா எல்லாத்துலேயுமே அந்த நம்பர் வந்து இருக்கணும். சரிங்களா? இப்போ வாங்க பார்க்கலாம். 6x ஸ்கொயர் y ஸ்கொயர் ஸ்ப்ளிட் பண்ணலாம். 6ஐ எப்படி எழுதலாம்? 2 இன்ட்டு 3ன்னு எழுதலாமா நம்ம? மெயின் திங்க் என்னன்னா நம்ம இந்த எல்சிஎம் மெத்தடில் கண்டுபிடிப்போம்ல, அதுதான் ஃபஸ்ட்டு 2லேருந்து தான் போகணும். 2ல் போலையா அடுத்து 3, 3ல் போலையா அடுத்து 4 அப்படி போகணும். ஸோ 2 3s are 6, அகெயின் 3 1s are 1 முடிகிற வரைக்கும் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ 2 இன்ட்டு 3ன்னு எழுதலாம். எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே எழுதுருங்க இன்ட்டு ஒய் ஸ்கொயர். 8 அதே மாதிரி எப்படி எழுதலாம்? 2 into 2 into 2. 2 2s are 4, 4 2s are 8 into x into y cube. இப்போ என்னன்னா இது ரெண்டுத்துலேயுமே காமனாக இருக்கணும். இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு 2 இருக்குது. ஸோ ஒரு 2 எழுதிடுறோம். ஆனால் இன்னொரு 2 இருக்கா? இங்கே இல்லை. இங்கேயும் இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இல்லை. சரிங்களா? அதுமாதிரி இங்கே 3 இருக்குது, இங்கே 3 இருக்கா? இல்லை. இப்போ எக்ஸ் டேர்மில் பாருங்கள், இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. HCFை பொறுத்த வரைக்கும் பவர் வந்து சின்னதில் இருக்கிறது தான் எழுதணும். சரிங்களா? எல்சிஎம்மாக இருந்தால் பவர் அதிகமாக இருக்கிறது எழுதணும். ஸோ அப்போ இங்கே 2 பெருசாக, 1 சின்னதா? 1 தான் சின்னது. ஸோ எக்ஸு. அதேமாதிரி ஒய் ஸ்கொயர், இங்கே ஒய் க்யூப் இருக்குது. ஸோ ஒய் ஸ்கொயர். ஸோ 2xy ஸ்கொயர். அதுக்கப்புறம் ஃபேக்டரைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. 4x ஸ்கொயர் மைனஸ் 12x ப்ளஸ் 9. ஃபேக்டரைஸ்னாலே என்னப்பா நமக்கு? இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். 4 இன்ட்டு 9s are 36. இந்த சென்டர் இருக்கிற நம்பர் இங்கே வரணும். சரிங்களா? இதுதான் ஃபேக்டரைஸு. எந்த ரெண்டு நம்பர் இங்கே கொடுத்தா இந்த மேலே இருக்கிற நம்பரும் வரணும், இந்த சென்டரில் இருக்கிற நம்பரும் வரணும். -6 இன்ட்டு -6 6 6 36 ப்ளஸ் 36 வந்துடும். -6 பண்ணால் -12 கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும். சரிங்களா? இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிபிள் பண்ணி இங்கே போட்டு இந்த நம்பர் இங்கே சென்டரில் போடணும். போட்டு இங்கே ரெண்டு எந்த நம்பர் பண்ணாலும் இந்த ஆன்சரும் கிடைக்கணும், இந்த சென்டரில் ஆன்சரும் கிடைக்கணும். சரிங்களா? ஸோ இந்த -12xக்கு பதிலாக என்ன பண்ணிட்டோம்? -6x -6xன்னு எழுதியாச்சு. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? இது ரெண்டுத்தில் காமன். 4 எப்படி எழுதலாம்? 2 இன்ட்டு 2ன்னு எழுதலாமா? இது 2 இன்ட்டு 3ன்னு எழுதலாமா? இப்போ எது காமனாக இருக்குது? இதுலேயும் 2 இருக்குது, இதுலேயும் 2 இருக்குது. சரிங்களா? அதேமாதிரி இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது. ஸோ 2xஐ வெளியே எடுத்துடுறோம். என்ன 2xோட மல்டிபிள் பண்ணால் 4x ஸ்கொயர் எனக்கு கிடைக்கும்? 2x பண்ணால் தான் 2 2s are 4. எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் என்னது? எக்ஸ் ஸ்கொயர். மைனஸ் இருக்கிறதுனால இங்கே மைனஸ். அப்போ தான் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் கிடைக்கும். ஸோ 2xோட என்ன மல்டிபிள் பண்ணால் எனக்கு 6x கிடைக்கும்? ஆல்ரெடி 2 எடுத்தாச்சு. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? 3. ஸோ 2x 2 3s are 6x. ஓகேங்களா? அடுத்து அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா 3 இன்ட்டு 3. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு 3. அப்போ இது ரெண்டுத்துக்கும் காமன் என்ன? 3 மட்டும்தான். இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் இல்லை. ஸோ எக்ஸ் காமனாக எடுக்க முடியாது. நம்ம என்ன பண்ணுறோம்? -3ஐ வெளியே எடுத்துடுறோம். அப்போ -3யோட என்ன மல்டிபிள் பண்ணால் 6x கிடைக்கும்? 2x. 3 2s are 6x. அப்புறம் இந்த நம்பரோட 3யோட என்ன பண்ண எனக்கு 9 கிடைக்கும்? 3s are. ஆனால் இங்கே +9 வரணும். அப்போ -3 வெளியே எடுத்துருக்கோம். அப்போ இங்கே என்ன வரும்? -3 தான் போடணும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். சரிங்களா? எப்பயுமே இங்கே வர்ற நம்பரும் இங்கே வர்ற நம்பரும் சேமாக இருக்கணும். ஃபேக்டரைசேஷனில் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம எடுக்கணும். சரிங்களா? இப்போ இது ரெண்டுமே ஒன்றா இருக்கனால ஒரு வாட்டி எழுதினா போதும். இது ரெண்டையும் கிளப் பண்ணி எழுதணும் நம்ம. சரிங்களா? 2x - 3 இங்கே தனியாக இருக்கு இல்லையா? இது ரெண்டையும் கிளப் பண்ணி எழுதுறது தான் இதோட ஃபேக்டரைசேஷன். அதுக்கடுத்து
14th கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the angles of a triangle are in the ratio. ட்ரையாங்கிளோட ஆங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க, ரேஷியோ ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. அதோட ஸ்மாலஸ்ட் ஆங்கிள் என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. சரிங்களா? நமக்கு வந்து ரேஷியோவில் என்ன கொடுத்துருக்காங்க, 2:3:4. ஸோ இந்த மாதிரி ரேஷியோவில் கொடுத்துருந்தாலும் நம்ம என்ன எடுக்கணும், நம்பர்ஸாக எடுக்கும்போது எக்ஸ் வச்சு தான் எடுக்கணும். 2x 3x அண்ட் 4xன்னு எடுக்கணும். ப்ராப்பர்ட்டி நமக்கு தெரியும், ஒரு ட்ரையாங்கிளோட ஆங்கிள்ஸ் எல்லாமே சம் பண்ணால் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் பார்த்தீங்கன்னா 180 டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதான் அதோட ஆங்கிள்ஸ் இருக்காங்க. சம்ன்றதுனால அடிஷன் 2x + 3x + 4x is equal to 180. இது எல்லாமே ஆட் பண்ணலாமா, எக்ஸ் டேர்ம் எல்லாமே ஒரே டேர்ம். சரிங்களா? ஸோ 3 + 2 5, 5 + 4 9, 9x is equal to 180. ஸோ எனக்கு எக்ஸ் தான் வேணும், இந்த 9 வந்து டிவைடடுக்கு வந்துடுது. சரிங்களா? ஸோ டிவைட் பண்ண என்ன கிடைக்குது எனக்கு 20. 9ஆல் 180 வந்து எத்தனை டைம்ஸ் வரும் 20. ஸோ ஸ்மாலஸ்ட் ஆங்கிள் என்னது 2x தான். ஸோ 2 × 20 40 கிடைக்குது நமக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் 15th கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேக்டரைசேஷன் இஸ் த ரிவர்ஸ் ப்ராசஸ் ஆஃப் மல்டிப்ளிகேஷனா அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? அதை ஜஸ்டிஃபை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம், ஃபேக்டரைசேஷன் மல்டிப்ளிகேஷனுக்கு 2. சரிங்களா? மல்டிப்ளிகேஷன் இப்போ 2 எடுத்துக்கிறோம். x + 2 x + 3 நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? இது மொத்தம் இப்படி வச்சுக்கோங்க. மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணுறோம். எக்ஸால் என்ன பண்ணுறோன்னா, எக்ஸால் இது ஃபுல் டேர்ம் மல்டிபிள் பண்ணுறோம். x × x + 3 அகெயின் 2ஆல் இதை மல்டிபிள் பண்ணுறோம். 2 × x + 3. இப்போ எக்ஸை உள்ள மல்டிபிள் பண்ணலாமா, x × x x², x × 3 அப்போ 3x. அதே மாதிரி 2 × x 2x, 2 3s 6, எல்லாமே ப்ளஸில் இருக்கிறதுனால பிரச்சனை கிடையாது. சரிங்களா? இப்போ x² அப்படியே போட்டுருங்க. 3x + 2x என்ன கிடைக்கும் 5x + 6. இப்போ இதே நம்பரை ஃபேக்டரைஸ் பண்ணால் நமக்கு இந்த ஆன்சரே வருதா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். சரிங்களா? பார்க்கலாமா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க ஃபேக்டரைசேஷனில், இப்போ அந்த நம்பர் எடுத்துக்கிறோம் அந்த ஆன்சரை. இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணலாமா, x² + 5x + 6. நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். 6x² × 6 என்ன கிடைக்கும் 6x². இங்கே மேலே போகணும், இந்த சென்டரில் என்ன நம்பரோ அதை அப்படியே போடணும் வித் சிம்பிளோட. எந்த 2 நம்பர் பண்ணால் எனக்கு இது கிடைக்கும் 6 கிடைக்கும், 2 3s கிடைக்கும். +2 இங்கே +3 கொடுத்தா தான் எனக்கு என்ன கிடைக்கும் +5 கிடைக்கும். ஸோ 5x எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கோம், 2x + 3xன்னு ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கோம். ஓகேங்களா? அந்த 6 அப்படியே வரும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுத்தில் காமன் எது, எக்ஸ் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ எக்ஸை வெளில எடுத்துடலாமா, எடுத்தால் என்ன வரும், எக்ஸோட என்ன மல்டிபிள் பண்ணால் x² கிடைக்கும் எனக்கு எக்ஸ் தான். x × x x² ப்ளஸ் எக்ஸோட என்ன பண்ணால் 2x கிடைக்கும் எனக்கு மல்டிபிள்டு பை 2. சரிங்களா? அதே மாதிரி இப்போ இது ரெண்டுத்தில் காமன் எது பார்த்தீங்கன்னா 3 எப்படி எழுதலாம், 3 2s வரும். இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது. ஸோ 3 மட்டும் தான் இங்கே காமனாக இருக்குது. 3 வெளில எடுத்துருங்க. 3 × x 3x. சரிங்களா? ப்ளஸ் 3 2s 6. ஸோ இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா, x + 2 x + 2. அதை ஒரு வாட்டி இங்கே எழுதிடலாம். பேலன்ஸ் இருக்கிறத கம்பைன் பண்ணி எழுதணும், எக்ஸையும் இந்த 3யும் x + 3. ஸோ இதுதான் இப்போ ரெண்டுமே பாருங்கள் நமக்கு ஃபஸ்ட்டு கிடைச்ச ஆன்சரும் இது ஒன்றா. ஸோ ஃபேக்டரைசேஷன் வந்து இஸ் த ரிவர்ஸ் ப்ராசஸ் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ட்ரூ அப்படின்றத நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணியாச்சு. இதை இன்னொரு சிம்பிளஸ்ட் வே இப்படி ஃபுல்லாக இந்த மாதிரி கண்டுபிடிச்சி ஃபேக்டரைஸ் போடுறதுக்கு ஜஸ்ட் இதை மட்டும் போட்டுட்டு நம்ம இப்படி சாதாரணமாக எழுதிடலாம். இங்கே வந்து தெரியறதுக்காக தான் இங்கே வந்து எக்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம உங்களுக்கு புரியறதுக்காக நான் இங்கே எழுதியிருக்கேன். x + 2 × x + 3ன்னு சொல்லிட்டு ஈஸியாக முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுக்கணும் அவசியமே கிடையாது. ஷார்ட்கட்டில் இதை ஜஸ்ட் இதை தெரிஞ்சோன்னே இதை போட்டதுக்கப்புறம் நம்ம ஃபைனல் ஆன்சர் இப்படி எழுதிட்டு போகலாம். சரிங்களா? இங்கே 2 இங்கே 3 கொடுத்துருக்கோம். இப்போ இங்கே -2 கொடுத்தோம்னா x - 2ன்னு போடணும். x - 2 x + 3ன்னு சொல்லி ஆன்சர் முடிச்சிடலாம். சரிங்களா? அடுத்து 16th கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் தி காமன் ஃபேக்டர் ஆஃப், இதில் காமன் ஃபேக்டர் என்னென்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ தனித்தனியாக நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். 5xyக்கு என்ன வரும் 5 மட்டும்தான் எழுதும். -15க்கு என்ன வரும், மைனஸ் சிம்பிள் அப்படியே இருக்கட்டும் ஃப்ரெண்டில். சரிங்களா? 3 5s 15, அகெயின் 5 1s. ஸோ 3 × 5 எழுதலாமா. அதுக்கப்புறம் yz 45 அதே மாதிரி எப்படி பிரிக்கலாம், நம்ம 45 பிரிக்கலாமா. என்ன வரும், 3 டேபிள் எத்தனை டைம்ஸ் வரும், 3 1s 3, பேலன்ஸ் 1, 3 5s 15. அடுத்து 4 டேபிளில் போகுமா, போகாது, 5 டேபிளில் தான் போகும். 5 3s 15, அகெயின் 3 1s முடிஞ்சிச்சு. ஸோ 3 × 5 × 3
அது எப்படி வேணாலும் நம்ம வந்து எழுதிக்கலாம். எக்ஸ் அப்புறம் ஒய் அப்புறம் ஜெட். இப்போ காமன் ஃபேக்டர்னா மூணுத்துக்குமே காமனாக இருக்கணும். இப்போ பாருங்கள் 5 வந்து இங்கேயும் இருக்குது, அதே மாதிரி இங்கேயும் இருக்குது. ஸோ மூணுத்துலேயுமே இருக்கனால 5 இஸ் த காமன் ஃபேக்டர். 3 இங்கே இருக்குது, இங்கே 3 இருக்குது, ஆனால் இங்கே இல்லை, ஸோ வராது. ஓகேங்களா? அதே மாதிரி எக்ஸ் பாருங்கள் இங்கே இருக்குது, இங்கே இல்லை, இங்கே இருக்குது, ஸோ வராது. ஒய் பாருங்கள் ஒய் இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது, ஸோ ஒய் வந்து காமன் ஃபேக்டர். செட்டு இல்லை. இதுதான் காமன் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஆன்சர்ஸ். 17th கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? ஃபைண்ட் தி ஃபேக்டர்ஸ் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் bc ப்ளஸ் ca. இதோட ஃபேக்டர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்தில் காமன் இருக்கா பாருங்கள். a காமனாக இருக்குது, இது ரெண்டுத்தில் c காமனாக இருக்குது. சரிங்களா? அப்போ ஏவை வெளியே எடுத்துடுறோம். ஏவோட என்ன எனக்கு இங்கே எடுத்தால் இந்த a ஸ்கொயர் கிடைக்கும், a தான். a இன்ட்டு a ஸ்கொயர், a இன்ட்டு b ab. சரிங்களா? அதுமாதிரி சி தான் காமனுக்கு, சியை வெளியே எடுத்துடுறோம். சியோட என்ன மல்டிபிள் பண்ணால் எனக்கு பிசி கிடைக்கும், பி மல்டிபிள் பண்ணால் தான் கிடைக்கும். ஸோ ப்ளஸ் சிம்பிள். சியோட என்ன மல்டிபிள் பண்ணால் எனக்கு சிஏ கிடைக்கும், ஏ மல்டிபிள் பண்ணும். சரிங்களா? இப்போ ஏ ப்ளஸ் பினாலும் பி ப்ளஸ் ஏனாலும் ஒன்று தான். சரிங்களா? ஸோ இது ரெண்டுமே சேமாக இருக்கனால அதை என்ன பண்ணிவிடுவோம், கிளப் பண்ணி ஒரே வாட்டி எழுதிடுவோம். அடுத்து ஏ ப்ளஸ் சியை சேர்த்து எழுதுவோம். இதுதான் இதோட ஃபேக்டர்ஸ். சரிங்களா? அதுக்கடுத்து 18th கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? ஷோ தட் எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸஸ் 3 ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டுத்தில் எதுப்பா காமனாக இருக்குது? எக்ஸு தான் காமனாக இருக்குது. எக்ஸை வெளியே எடுத்துடலாமா? எக்ஸோட என்ன பண்ணால் மல்டிபிள் பண்ணால் எனக்கு எக்ஸ் கியூப் கிடைக்கும், எக்ஸ் ஸ்கொயர். இங்கே பவரில் 1 இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? ஸோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப், எக்ஸ் இன்ட்டு 1 எக்ஸ். இங்கே மைனஸ் இருக்கனால -1 போடுறோம். சரிங்களா? அகெயின் இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கா? ஃபார்முலா என்ன? a ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஏன்ற இடத்துல எக்ஸ் இருக்குது, பின்ற இடத்துல என்ன இருக்குது, 1 இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த எக்ஸ் அப்படியே வரும், a ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி. ஸோ இட் ஹாஸ் 3 ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் ஆகிடுது. சரிங்களா? 19th கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? a boy got 3 marks for correct answer. எவ்வளோ மார்க்கு? 3 marks for correct answer and lastனா என்னாச்சு, தப்பான கொஸ்டின் என்ன பண்ணுறாங்க, 2 மார்க் வந்து சப்ராக்ட் பண்ணுறாங்க. அப்போ -2 எடுப்போம். சரிங்களா? ஸோ இன்கரெக்ட் ஆன்சருக்கு he attained 17 கரெக்ட் ஆன்சர். 17 கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கான். எவ்வளோ மார்க் எடுத்திருக்கானா? மொத்தம் 37 மார்க், 37 மார்க் எடுத்திருக்கான். ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் incorrect answers he had written. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், let x be the correct answer எடுத்துக்கிறோம். y வந்து incorrect answer சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறோம். கரெக்ட் ஆன்சருக்கு என்ன கொடுத்துருக்காங்க கொஷினில்? 3 மார்க். சரிங்களா? ஸோ அப்புறம் லாஸ்ட் மைனஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2 மார்க். லாஸ்ட் 2 மார்க்ன்றனால என்ன பண்ணுறோம், -2 ஃபார் இன்கரெக்ட் ஆன்சர்னு எடுத்துக்கிறோம். ஸோ மொத்தமாக அவன் வந்து எவ்வளோ மார்க் எடுத்திருக்கான்? 37 மார்க். கரெக்ட் ஆன்சர் ப்ளஸ் இன்கரெக்ட் ஆன்சர்லாம் சேர்த்து தான். சரிங்களா? ஸோ எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம் கரெக்ட். ஸோ 3x minus 2y that is equal to 37. எக்ஸோட வேல்யூ என்னப்பா நமக்கு 17. ஏன்னா அவன் எவ்வளோ அட்டன் பண்ணியிருக்கான்? கரெக்ட் ஆன்சர் 17ன்னு கொடுத்துருக்காங்க கொஷினில் 17. ஸோ எக்ஸுக்கு பதிலாக 17 அப்ளை பண்ணுறோம். 3 into 17 51 minus 2y is equal to 37. எனக்கு தேவை y தான் கண்டுபிடிக்கணும், இன்கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த -2y எனக்கு இந்த பக்கம் வரும்போது +2y ஆகிடும். இந்த +37 ஈக்குவலுக்கு இந்த சைடு வரும்போது -37 மாறிடும். 51ல் 37 போச்சுன்னா 14. 1 ப்ளஸ்ஸு 1 மைனஸ்னா மைனஸ் பண்ணி எழுதிட்டு பெரிய நம்பர் சிம்பிள் எழுதணும். சரிங்களா? பெரிய நம்பர் சிம்பிள் இங்கே என்ன? ப்ளஸ். ஸோ +14 is equal to 2y. எனக்கு y தான் கண்டுபிடிக்கணும். அதனால் மல்டிபிள் இருக்கிற 2 வந்து டிவைடடுக்கு வந்துடுது. ஸோ டிவைட் பண்ணால் ஆன்சர் வந்து 7. y is equal to 7 is the என்ன பண்ணுறது கரெக்ட் ஆன்சர். அதாவது எவ்வளோ இன்கரெக்ட் ஆன்சர் பண்ணியிருக்கானா? 7. ஓகேங்களா? 20th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2x + 1 divided by 3x - 1 that is equal to 3/2 இதை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன். இந்த 2 இதோட மல்டிபிள் ஆகும், இந்த 3 வந்து இந்த டேர்மோட மல்டிபிள் ஆகும். அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். 2 into 2x + 1 that is equal to 3 into this term 3x - 1. சரிங்களா? இப்போ நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான். 2ஆல் 2x பண்ண என்னப்பா கிடைக்கும் நமக்கு? 4x. 2 into 1 பண்ண என்ன கிடைக்கும் நமக்கு? 2. சரிங்களா? அதே மாதிரி
3 3s are 9x சரிங்களா x அப்படியே மல்டிபிள் வரும் இங்கே மைனஸ் இருக்குது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3 1s are 3 சரிங்களா இப்போ எனக்கு என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸ்லாம் ஒரு பக்கமாக நான் கொண்டு வந்துடுறேன் ஸோ இந்த பக்கம் ப்ளஸ் 9x வந்து இந்த பக்கம் வரும்போது மைனஸ் 9x ஆகிடும் இந்த டேர்ம் அப்படியே தான் இருக்கும் ப்ளஸ் 2 இந்த பக்கம் வரும்போது மைனஸ் 2 ஆகிடும் ஒன்று ப்ளஸ்ஸு ஒன்று மைனஸ்னா மைனஸ் பண்ணி எழுதிட்டு பெரிய நம்பர் சிம்பிள் போடணும் 9ல் 4 போச்சுன்னா 5 பெரிய நம்பர் 9 தான் அதுக்கு சிம்பிள் என்ன இருக்குது மைனஸ் தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3 மைனஸ் 2னா மைனஸ் 5 ஆட் பண்ணி மைனஸ் சிம்பிள் போடணும் சரிங்களா இப்போ எனக்கு நான் என்ன பண்ண போகிறேன் ரெண்டு பக்கமும் மைனஸ் இருந்துச்சுன்னா நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் 5x is equal to 5 கிடைக்கும் எனக்கு x தான் கண்டுபிடிக்கணும் ஸோ டிவைடடுக்கு வந்துடும் மல்டிபிள் இருக்கிறது எப்பவுமே என்ன வந்துடும் டிவைடடுக்கு வந்துடும் டிவைட் பண்ணால் ஆன்சர் 1 சரிங்களா அதுக்கடுத்து 21st கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அஜூஸ் ஃபாதர் இஸ் thrice as old as அஜூ அஜூவோட அப்பா வந்து அஜூன்ற பையனை அவங்க பையனை விட த்ரைஸ்னா 3 மடங்கு பெரியவர் அப்போ அவங்க அப்பாவோட ஏஜ் வந்து 45 இருந்துச்சுன்னா தென் ஃபைண்ட் அஜூஸ் ஏஜ் அப்போ அஜூவோட வயசு என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஸோ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம் லெட் அஜூஸ் ஏஜ் பி எக்ஸ்ன்னு எடுக்கிறோம் அப்போ அஜூஸ் ஃபாதர் ஏஜ் எவ்வளோ 3 times of எக்ஸ் சரிங்களா thrice as old as அஜு thriceனா 3 times வந்து அர்ஜுனை விட பெரியவர் 3 மடங்கு ஸோ மல்டிபிள் 3xன்னு எழுதணும் given என்ன கொடுத்துருக்காங்க ஃபாதர் ஏஜ் வந்து 45 ஃபாதர் ஏஜ் தான் நம்ம 3xன்னு எடுத்துருக்கோம் ஸோ 3x is equal to 45 அப்போ x தான் கண்டுபிடிக்கணும் எனக்கு 3 டிவைடடுக்கு வந்துடும் தட் இஸ் ஈக்குவல் டு 15 ஸோ அஜு ஏஜஸ் என்னது 15 ஏன்னா எக்ஸ்ன்றது அஜு ஏஜில் தான் நம்ம எடுத்திருக்கோம் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் சரிங்களா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஓகே